ஓகே, நாங்க இதுக்கு முந்தின பகுதிகளில் எப்படி யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் எடுத்து அதை கணித செயற்பாடுகள் செய்யலாம் அப்படிங்கன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு எப்படி நாங்கள் கட்டளைகளை பிறப்பிச்சு அதுக்கேற்ற மாதிரி செயற்பாடுகளை மேற்கொள்றதை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறது அடுத்த பார்ட். இது வந்துட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான பார்ட்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நாங்கள் பார்க்குறோம். ஸ்விட்ச் என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு கிளிக்கபிள். அதாவது இது எப்படின்னா ஸ்விட்ச்ண்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்விட்ச்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ நாங்கள் 1 2 3 வாரங்கள் இருக்கு தானே. வாரங்களுக்கு இப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இருக்கு தானே. இதே என்னது 7 வாரங்கள். அப்போ என்ன செய்யறேன்டா இப்படி இப்போ 1 கொடுத்தா மண்டே வரணும், யூசர் வந்துட்டு 1 கொடுத்தா மண்டே வரணும், 2 கொடுத்தா டியூஸ்டே வரணும், 3 கொடுத்தா வெனிஸ்டே வரணும். அப்படி நம்பர் செட் பண்றது. அல்லது மந்த்ஸ் இருக்கு தானே, 12 மந்த் அப்படி. அப்போ மந்த்ஸை கொடுத்தா, அதாவது 1 கொடுத்தா ஜனவரி, 2 கொடுத்தா பிப்ரவரி, 3 கொடுத்தா மார்ச், அப்படி சரி 12 மந்த் வாரத்துக்கும். அடுத்தது இந்த லெட்டர்ஸை வச்சு ஏ கொடுத்தா ஆப்பிள், பிஏ கொடுத்தா போல், சிஏ கொடுத்தா கெட், அப்படி வார செயற்பாடுகளுக்காக வேண்டி நாங்கள் சரிங்களா இந்த ஸ்விட்ச் வந்துட்டு நாங்கள் பயன்படுத்துறதாக காணப்படுது. உதாரணத்துக்கு இப்போ யூசர் வந்துட்டு ஒரு நம்பரை இன்புட்டா தந்தாரண்டா, அப்போ அதை நாங்கள் என்ன செய்யறோம்டா அந்த நம்பரை வச்சுட்டு எந்த அதாவது எந்த அது அந்த நம்பர் எந்த பொருளை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள எழுதும். அதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது தான் இந்த ஸ்விட்ச் என்ற ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ஸ்விட்சுக்குள்ள என்ன நடக்குதுன்னா நாங்க என்ன செய்வோம்னா இந்த ஸ்விட்சுக்குள்ள நாங்க ஒரு வேரியபிள் நேம் நாங்க செட் பண்ணுவோம். இந்த ஸ்விட்சுக்கு நாங்க ஒரு வேரியபிள் நேம் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்னா வரையறுப்போம். எப்படி வரையறுப்போம் நாங்க, உதாரணத்துக்கு நாங்க இப்ப நான் சொல்றேன் எப்படின்னா, இப்ப நாங்க வாரத்தை குறிக்கணும். வாரத்துல குறிப்பிட்ட நம்பர் இப்ப 5 கொடுத்தா ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு வரணும், அல்லது 2 கொடுத்தா டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தை நாங்க எப்படி செட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்புட் பண்ணுவோம். இன்டிஜர் நம்பர் நம்பருக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒரு 5 கொடுப்பேன். இந்த 5 வீக்ல பாருங்க, நம்ம 7 நாள் இருக்கு. அப்போ அதுல 5வது நாள் என்ன இருக்கு, ஃப்ரைடே இருக்கு. அப்ப நாங்க செட் பண்ணக்குள்ள யூசர் வந்துட்டு இந்த 5 கொடுத்தாரண்டா என்ன செய்யணும்னா இந்த ஃப்ரைடே அவுட்புட் ஆகணும். அப்போ அதுக்கு நாங்க பயன்படுத்த வேண்டியதா ஸ்விட்ச் என்ற கோடிங்கை நாங்கள் பயன்படுத்துவோம். ஸ்விட்சை பயன்படுத்திட்டு நாங்கள் பிராக்கெட்டுக்குள்ள என்ன செய்வோம்டா இந்த நம்பரை கொடுப்போம். ஏன் நாங்கள் இந்த நம்பரை கொடுக்குறோம்டா, இந்த நம்பர் எதுக்கு சமம், இந்த இருக்க 5க்கு சமம். இந்த நம்பர் வந்துட்டு 5க்கு சமம். ஓகே, இப்போ இந்த நம்பர் அதை நாங்கள் செட் பண்ணணும். என்ன வேல்யூ வரணும். இப்போ நாங்கள் எப்படி இஃப் கண்டிஷனுக்கு நாங்கள் இஃப் கட்டளை பிறப்பிச்சுட்டு அதில் செயற்பாடு என்ன இருக்குன்றது கேர்லி பிராக்கெட்டில் காட்டணுமோ அதே மாதிரி இந்த செயற்பாடையும் நாங்கள் கேர்லி பிராக்கெட்டுக்குள்ளே தான் செய்யணும். ஓகே, கேர்லி பிராக்கெட்டுக்குள்ளே என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் பார்த்து வருவோம். இதை நாங்கள் ஸ்விட்சை கேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவோம். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5, கேஸ் 6, கேஸ் 7, இப்படி 7 கேஸ் வந்துட்டு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம். அதே சமயம் இப்போ மந்த்ஸ் 12 மந்த்னு வந்தால் கேஸ் நாங்கள் பயன்படுத்திப்போம். இப்படி ஒவ்வொரு கேஸை நாங்கள் கொண்டு வந்து அதுக்குரிய பெருமானங்களை நாங்கள் என்ன செய்வோம்டா இங்கே கொடுத்து வருவோம். உதாரணத்துக்கு இப்போ நான் கேஸ் 1 செட் பண்ணுறேன். கேஸ் 1 எப்படி செய்யறா இங்க இந்த டபுள் புள்ளி வச்சு இந்த கேஸ் நாங்க செட் பண்ணி வருவோம். ஓகே, கேஸ் 1 இருந்தா என்ன செய்யணும், அதாவது
கேஸ் ஒன்னா இருந்தா, அதாவது கேஸ் வந்துட்டு நம்பர் ஒன்னா இருந்தா, இந்த கேஸ் வந்துட்டு நம்பர் ஒன்னா இருந்தா என்ன செய்யும்? சிஸ்டத்தை அவுட்புட் பண்ணு. சிஸ்டம் அவுட்புட் பண்ணு பிரிண்ட் எடு. என்ன எடுக்கணும்? பிரிண்ட் மண்டே அப்படின்னு எடுக்கணும். ஓகே, எப்படி மண்டேன்னு சொல்லிட்டு இது பிரிண்ட் எடுக்கும். அதோட என்ன செய்யணும்டா, கட்டாயம் என்ன செய்யணும்டா, இங்க ஒரு பிரேக் கூட நம்ம. ஏன் பிரேக் விடுறோம்டா, பிரேக் விட்டா தான் இப்ப இந்த குறிப்பிட்ட நம்பர் நாங்க 5 கொடுத்துருக்கோம். அப்ப இது ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யும்டா, இந்த முதலாம் நம்பரான்னு பார்க்கும். இது முதலாம் நம்பரா இல்ல, அப்ப பிரேக் விட்டுட்டு அடுத்ததை அது செயல்படுத்தி பார்க்கும். இப்படி இந்த பிரேக் இருந்த ஒவ்வொரு கீழையும் பிரேக் விட்டு விட்டு போனா தான் கடைசி வரைக்கும் பிரேக் இருக்கணும். அப்பதான் பிரேக் இருந்தா தான் என்ன செய்யும்டா, இந்த சிஸ்டம் அடுத்ததுக்கு போக்குல சரியா வரும். அப்ப கட்டாயம் பிரேக் இருக்கணும்னு மறக்கப்படாது. அதே சமயம் நாங்க ரெண்டாவது செய்யக்குள்ள என்ன செய்வோம், இந்த அறிக்கை கேஸ் கோடிங் அதே தான், கிட்டத்தட்ட கேஸ் 2 இருக்க போல. கேஸ் 2 இருந்தா இது எப்படி வரணும்? டியூஸ்டேயா வரணும். ஓகே, அது மாதிரி கேஸ் 3 இருந்தா இது என்ன வரும்? வெனிஸ்டேயா வரும். அது மாதிரி கேஸ் 4 இருந்தா இது வந்துட்டு தேர்ஸ்டேயா வரணும். அது மாதிரி இது கேஸ் 5 இருந்தா, கேஸ் 5 இருந்தா இது ஃப்ரைடே வரணும். அடுத்தது கேஸ் 6 இருந்தா, கேஸ் 6 இருந்தா இது என்ன வரணும்? சாட்டர்டே வரணும். அது மாதிரி கேஸ் 7 இருந்தா இது வந்துட்டு சண்டே வரணும். சம்டைம் இது தவிர்த்து வீக்ல உங்களுக்கு தெரியும் 7 நாள் தான் இருக்கு. அப்ப இவரு யூசர் வந்து நம்பர் வந்துட்டு 8ன்னு கொடுத்தா அது என்ன சொல்லணும்னா இன்வெலிட் அப்படி இல்லாட்டி ராங் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்தும். 7 தான் இருக்கும். அவங்க எந்த எக்ஸாம்ல எதை கேட்குறாங்களோ அதை வச்சு நாங்க செய்வோம். இப்போ 7க்கு தான் இது செக் பண்ணி பார்க்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு கேஸ் வந்து 1 ஆண்டு பார்க்கும். இது அப்போ 1 இல்லையா, அப்போ பிரேக் விட்டுட்டு 2க்கு போகும். 2 ஆண்டு பார்க்கும். 2 இல்லையா, பிரேக் விட்டுட்டு 3க்கு போகும். 3 ஆண்டு பார்க்கும் இந்த நம்பர். 3 விட்டுட்டு 3 இல்லாட்டி அதை பிரேக் விட்டுட்டு 4க்கு போகும். 4 ஆண்டு பார்க்கும். பிரேக் விட்டுட்டு 5க்கு போகும். அப்போ 5 இதை பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்படி இல்லை நாங்கள் 7 கொடுத்தோம்னா இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பிரேக் விட்டு வரும். கடைசியில் இப்போ நாங்கள் 8 கொடுத்துட்டோம்னா அது வந்துட்டு என்னது, ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று. அதாவது 8ஆம் நம்பர்னு சொல்லி ஒரு வீக்ல ஒரு நாள் இல்லை. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். டிஃபால்ட்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த குறியீடு இந்த கோடிங் பயன்படுத்துவோம். கட்டாயம் 2 டொட் வச்சுக்கணும். இந்த 2 டொட்ல தான் முடிக்கணும். ஓகே, அடுத்தது டிஃபால்ட்ல நாங்க என்ன செய்வோம்னா சிஸ்டம் அவுட்புட் என்ன வரணும்னு சொல்லி நாங்க கொடுப்போம். என்னது டிஃபால்ட்ல நாங்க என்னது ராங்னு சொல்லி கொடுப்போம். ஏன்னா அப்படி 8ஆம் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை. அதாவது 7 நம்பருக்கு தவிர மேலதிகமா அவங்க என்ன செஞ்சாலும் ராங்னு காட்டும். இப்படி நாங்க பிரிண்ட் பண்ணக்குள்ள இது என்ன செய்யணும்னா நாங்க ரன் பண்ணி பார்க்கக்குள்ள இங்க 5ஆம் நம்பர் போட்டதால நாங்க ஃப்ரைடேன்னு வந்துடும். இதுவே நாங்க இங்க 7ஆம் நம்பர் போட்டோம்னா இப்ப ரன் பண்ணி பார்த்தா என்ன வரணும்? சண்டே வரணும். இப்ப இதுல நாங்க 10ஆம் நம்பர் போட்டோம்னா இது ராங்னு சொல்லி அவுட்புட் வரணும். ஓகேயா? இப்ப இதுதான் இந்த பகுதிகளில் இருக்கிறதுல. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா மாதங்களை குறிப்பிடுங்க அல்லது வாரங்களை குறிப்பிடுங்க அல்லது ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அப்ப லெட்டரை கொடுத்துட்டு A4 அப்படிலாம் என்ன செய்யறேன்டா நான் சொல்றேன் அதுக்கு என்ன. இப்ப நாங்க என்ன செய்வோம்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யறோம்டா ஒரு இன்டிஜரை கொடுத்துட்டு
சாரி, அதாவது ஒரு வேரியபிள் நேமையும் கொடுத்துட்டு சாரி, ஒரு டேட்டா டைப்பையும் கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம கொடுத்த வேல்யூ ஒன்றா இருந்தா மண்டேன்னு காட்டணும். அதுக்குரிய செயற்பாடு தான் இது. அதாவது நாங்கள் ஸ்விட்ச் மூட்டை பயன்படுத்துகிறோம். இங்கே ஸ்விட்சில் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நம்பர், இந்த நம்பர் வந்துட்டு இங்கே 10 1 ஓகே. இந்த நம்பர் வந்துட்டு 1. அப்போ ஒன்றா இருந்தா அப்போ கேஸ், அப்போ ஒவ்வொரு கேஸ் இருக்கு. இப்போ கேஸில் தான் நாங்கள் என்ன செய்யணும்டா இதை ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக செஞ்சுட்டு போவோம். இங்கே 1 இருக்கிறத நாங்கள் அப்போ கேஸ் 1 இங்கே ஏன்னா நம்பர்ஸ் தான் பயன்படுத்த போகிறோம். மொத்தம் வாரத்தில் எத்தனை நாள் இருக்கும்? 7 நாள் தான் இருக்க போகுது. அப்போ 7 கேஸ் இருக்கும். இப்போ கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா கேஸ் 1 இருந்தா, அதாவது கேஸ் வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு 1 இருந்தா மண்டேன்னு பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். அதை பிரேக் விட்டுட்டு அந்த கேஸ் வந்துட்டு நம்பர் 2 இருந்தா டியூஸ்டேன்னு நாங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்புறம் பிரேக் விட்டுட்டு அந்த கேஸ் வந்துட்டு 3 இருந்தா வென்ஸ்டேன்னு நாங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்புறம் பிரேக் விட்டுட்டு இப்படி செயற்பாடு செஞ்சுருவோம். நாங்கள் கேஸோட செஞ்சோம்னா நல்லா கவனிச்சுக்கணும். நாங்கள் இந்த ஸ்விட்சுக்குள்ள வர இந்த கேர்லி பிரேக்கெட்ல ஆரம்பிச்சு இந்த கேர்லி பிரேக்கெட்ல தான் உள்ளுக்கு தான் இந்த கேஸை செஞ்சுட்டு வந்தோம். நாங்கள் 7 கேஸும் 7 நம்பருக்கு, அதனால 7 கேஸ் யூஸ் பண்ணோம். மாதங்கள்ல 12 நம்பருக்கு, அப்போ நாங்கள் எத்தனை கேஸ் யூஸ் பண்ணணும்? 12 கேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. அதுல இப்போ 13வது மாதம்னு சொல்லி ஒன்று இல்லை. அப்போ அதுக்கு லாஸ்ட்ல டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க டிஃபால்ட்டா என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அப்படி அவ்வாறு இல்லாவிடின் புரோங்கோ அல்லது இன்வேலிட் மந்த்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்த சொல்லுவாங்க. அப்ப நான் இங்க வந்து ரோங்னு காட்சிப்படுத்திருக்கேன். இப்ப லாஸ்ட்ல வரக்குள்ள டிஃபால்ட் அப்படி இல்லாட்டி இந்த 12 மேலைக்கு 7 நாட்களை விட்டுட்டு வேற எதனாலும் ஒரு நாளை கொடுத்தா அது ரோங்னு சொல்லி காட்டும். இது கோடிங் தான் நாங்க இப்ப பார்த்தோம். இப்ப இதுவும் சம்டைம்ஸ் எப்படி வருவதுண்டா, இப்ப சிலதுல ஒரு முழு கேள்வி 50 மார்க்ஸுக்கும் 2 25 மார்க்ஸுக்கும் உடஞ்சி வருது. அப்படி இல்லாட்டி 2 50 மார்க்ஸ் கேள்வியில நாங்க முன்னுக்கு பார்த்த கணித அந்த யூசரின் இன்புட்டும் இது இருக்குதானே, அது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செய்யறது, அது ரெண்டும் ஜாயின் ஆகின மாதிரி ஒரு கேள்வியும், அப்புறம் இந்த இருக்கிறது இதுக்கு பிறகு நாங்கள் இன்னொன்று படிக்கிறது இருக்கும். அது வந்துட்டு லூப்பும் 25-25க்கு பிரிச்சு வர மாதிரி இருக்கும். இப்படி டிஃப்ரெண்டா வரும். நாங்கள் அதை அடுத்த ஸ்டெப் பார்ப்போம்.